ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரேசி கார்ட் சமையல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்ரினோ பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸில் ஒரு ப்ராஜெக்டான ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட் தான் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மெயினான காம்போனன்ட் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த அட்ரினோ யூனோ போர்டு தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 750 அந்த ரேஞ்சில் வரும். இதுதான் வந்து நமக்கு வந்து மெயினாக ஆக்ட் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 வீடியோஸ்க்கு அப்புறம் அட்ரினோ யூனோ அப்படின்னா என்ன, அதோடய யூஸஸ் என்ன, அது வந்து எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம், எப்படி வயர் கனெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் என்னென்ன சென்சார் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்றத பார்த்துடலாம். மொத்தம் 2 சென்சார் யூஸ் பண்ணுவோம். ஃப்ளேம் சென்சார் அண்ட் அல்ட்ராசானிக் சென்சார். ஃபஸ்ட்டு இப்போ நான் கையில் எடுக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ளேம் சென்சார். இந்த ஃப்ளேம் சென்சார் வந்து எங்கே ஃபயர் இருக்குது சென்ஸ் பண்ணுறதுக்கு தான். ஸோ இது வந்து நமக்கு 3 தேவைப்படும். எதுக்கு அப்படின்றத நம்ம வந்து உங்களுக்கு போக போக தெரியும். ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும் பார்த்துடலாம். இது வந்து முன்னாடி ஃபயர் இருக்கா, அப்படி இருந்துச்சுன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸில் டிடெக்ட் பண்ணுறது எல்லாமே இதோட கண்ட்ரோலில் இருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த ஃப்ளேம் சென்சார் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நமக்கு 3 யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து ஒரு 3 வீக்ஸாக வீடியோ அப்லோட் பண்ணல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கேமிங் சேனலில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருந்தனால வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அதனால நம்மளால் இந்த சேனலில் கொஞ்சம் நமக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ அதுக்கு ரொம்ப சாரி. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கண்டிப்பாக வீடியோஸ் ரெகுலராக அப்லோட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா, இது வந்து தான் அல்ட்ராசானிக் சென்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 கண்ணு மாரி இருக்கும். அட்ரினோ யூனோ ப்ராஜெக்ட்ஸ்லேயே ரொம்ப ஃபேமஸானது அப்படின்னா, ஆப்ஸ்டக்கிள் அவாய்டன்ஸ் கார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட் தான் நமக்கு வந்து அட்ரினோ அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நிறைய பேத்துக்கு சொன்னது. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டில் மெயினாக யூஸ் பண்ணது இந்த அல்ட்ராசானிக் சென்சார் தான். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா பிரெட் போர்டு. பிரெட் போர்டு மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். தெரியாதவங்க நோ ப்ராப்ளம். நம்ம பிரெட் போர்ட் பற்றின தெளிவான ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டிங்க அப்படின்னா பிரெட் போர்ட் பற்றின ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். நிறைய யூடியூபர்ஸ் என்ன தாட்டில் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரெட் போர்ட் தானே எதுக்கு சொல்லணும் அப்படின்னு சில பேர் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணல. ஆனால் நம்ம வந்து கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜம்பர் கேபிள். ஜம்பர் கேபிளில் மொத்தம் நம்ம வந்து 2 டைப் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் ஆக போகுது. ஸோ மேல் டு ஃபீமேல். இப்போ நீங்கள் பார்த்தது மேல் டு ஃபீமேல். ஒரு பக்கம் பின் இருக்கும், ஒரு பக்கம் பின்னு இல்லாமல் போட்டிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேல் டு மேல். 2 பக்கமே பின் இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ண போகிறது. எக்ஸ்ட்ரா வந்து ஃபீமேல் டு மேல் இருக்குது. ஸோ அது இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நமக்கு யூஸ் ஆகுது. பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சர்வோ மோட்டார். சர்வோ மோட்டாரில் வந்து மொத்தம் 3 வயர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒன்று வந்து விசிசி, ஒன்று கிரவுண்டு, ஒன்று வந்து கண்ட்ரோல் அப்படின்னு. இதை பற்றி நம்ம கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபுல் வீடியோ இதை மட்டும் பற்றி நம்ம அப்லோட் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து இதை பற்றி தெளிவாக நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட ஹெட்டில் அல்ட்ராசானிக் சென்சார் வச்சு 180 டிகிரிக்கு நம்ம ஸ்கேன் பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ண போகிறோம். ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட் பற்றி நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு தெளிவாக அப்லோட் பண்ணுறேன். பட் இருந்தாலும் என்னென்ன காம்பவுண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக சொன்னால் தான் உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் புரியறதுக்கு அப்படின்றனால தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்ரு. சப்மர்சிபிள் வாட்டர் மோட்ரு அப்படின்னு சொல்லுவாங்க. இருங்க இது ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே வச்சுக்கலாம் சேஃப்டியாக. பிகாஸ் இதில் வந்து தூசி பட்டாலோ இல்லை எது பண்ணாலோ அந்த வயர் கனெக்ஷனுக்குள்ளே நமக்கு வந்து கரெக்டாக உட்காராது. அதனால இந்த கவர் ஸ்பெஷலாக கொடுத்து வச்சுருக்கோம். இந்த மோட்ரு பார்த்தீங்கன்னா அந்த இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். வெளியே வந்து ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். அது வழியாக வாட்டரை இழுத்து மேலே பம்ப் பண்ணும் இந்த மோட்ரு வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக இந்த ரிலே வாங்கியே ஆகணும். இதுதான் அந்த 5 வோல்ட் ரிலேன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோட்டரையும் பேட்டரியும் இதோட கனெக்ட் பண்ணி இதிலேருந்து வயரை நம்ம கொண்டு போய் அட்ரினோ யூனோ போர்டில் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வந்து ஃபயர் சென்ஸ் ஆனோடனே வாட்டர் ஸ்ப்ரே பண்ண மாதிரி இருக்கும். இது வந்து L298 டிரைவர். இதுதான் மெயினான விஷயம். பிகாஸ் ஒரு வண்டி வந்து மூவ் ஆகுதா இல்லையா அப்படின்றத தீர்மானிக்கிறது இந்த L298 டிரைவர் தான். ஸோ இதில் வந்து 2 டைப் இருக்குது. ஆனால் இதுதான் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டில் யூஸ் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம 2 வீலை தான் கண்ட்ரோல் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு இது யூஸ் பண்ண போகிறோம். இதை பற்றி கண்டிப்பாக நம்ம தெளிவாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுவோம். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். நம்ம வந்து அடுத்தடுத்து வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதா சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம பேட்டரி பற்றி அப்லோட் பண்ணுவோம். பேட்டரி வந்து எவ்வளோ யூசேஜ் ஆகும், என்ன பேட்டரி தேவைப்படும் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஃபயர் ஃபைட்டிங் ரோபோட்னா என்ன அப்படின்னு அப்லோட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அட்ரினோ யூனோ போர்டு அப்படின்னா என்னன்னு அப்லோட் பண்ணுவோம்.
ஸோ இதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ப்ராஜெக்ட் ஸ்டடி அப்படின்ற ஒரு சீரிஸ் அப்லோட் பண்ணியிருந்தோம். அது வந்து சோலார் பேஸ்டு ப்ராஜெக்ட். ஸோ அது வந்து செக் பண்ணாதவங்க மேலே ஐ கார்டு கொடுக்குறேன், அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நல்ல ஒர்த்தான ப்ராஜெக்ட் தான். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் போடுற அட்ரினோ பேஸ்டு ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். டாடா பாய் பாய்.